ஆண்டவர் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நாங்கள் நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். எங்களை 3 மாதங்கள் அற்புதமாய் நடத்தி வந்ததை நாங்கள் நினைத்து பார்த்து இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் ஒரு நல்ல ஆராதனையை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. தேவ பிரசன்னத்தில் நாங்கள் நிறையப்படணும், நாங்கள் பலன் அடையணும். கர்த்தர் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. எங்களை பலத்தினால் இடை கட்டி எங்களை நடத்துவீராக. உம்முடைய ஆளுகைக்குள்ளே இந்த ஆராதனையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ மகிமை இந்த இடத்துல இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே தேவ பிரசனத்தில் நிறையப்பட, கர்த்தருடைய சமூகத்தில் வர முடியாமல் தூரத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தேவ மகிமையின் பிரசன்னம் இறங்கி வரட்டும், பலப்படுத்துகிறாங்க. தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். புதிய பாடலை நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பாடல் சொல்லி பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். என் நேசரே, நீ செய்த நன்மைகள் ஏராளமே. என் இயேசுவே, என் நேசரே, நீ செய்த நன்மைகள் ஏராளமே. என் இயேசுவே, என் நேசரே, நீ செய்த நன்மைகள் ஏராளமே. என் இயேசுவே, என் நேசரே, நீ செய்த நன்மைகள் ஏராளமே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நீ செய்த நன்மைகள் ஏராளமே, நடத்தின பாதைகள் அதிசயமே. நீ செய்த நன்மைகள் ஏராளமே, நடத்தின பாதைகள் அதிசயமே. தயங்கின போது உந்தனின் கிருபை தாங்கினதை என்னில் உணரச் செய்தி. நெருக்கத்தின் போது உந்தனின் அன்பு நெருக்கமானதை ருசிக்க செய்தி. தயங்கின போது உந்தனின் கிருபை தாங்கினதை என்னில் உணரச் செய்தி. நெருக்கத்தின் போது உந்தனின் அன்பு நெருக்கமானதை ருசிக்க செய்தி. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல
நம்மை கொண்டு வந்து கர்த்தருடைய அன்பை ருசிக்க வைக்கிற அற்புதமான ஆண்டவரை நாம் உயர்த்தி 3 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததை எண்ணி நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தைகளை எல்லாம் நினைத்து ஆண்டவரை உயர்த்தி போற்றி மகிமைப்படுத்துவோம். உந்தனின் அன்பின் நாளத்தை அறிய சமூகம் என்னை கொண்டு வந்து உந்தனின் மகிமை என்னிலே விளங்க உம்மாவியாலே என்னை நிறைத்தி உந்தனின் அன்பின் ஆழத்தை அறிய சமூகம் என்னை கொண்டு வந்து உந்தனின் மகிமை என்னிலே விளங்க உம்மாவியாலே என்னை நிறைத்தி உந்தனின் தினமெனை போஷித்து உன்னத அனுபவம் எனக்கு தந்தி உந்தனின் வார்த்தையா தினமென்னை போஷித்து உந்தனின் அனுபவம் எனக்கு தந்தி நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன் சொல்லுவோம் எல்லாரும் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நாள்தோறும் உம்மை செய்த நன்மைகள் ஏராளமே நடத்தின பாதைகள் நீ செய்த நன்மைகள் ஏராளமே நடத்தின பாதைகள் அதிசயமே சொல்லுவோம் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நாள்தோறும் அதிசயமே நீ செய்த நன்மைகள் ஏராளமே நடத்தின பாதைகள் அதிசயமே. வாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் நம்மை நினைக்கிறார், ஆகவே நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம்! ஆண்டவர் நமக்கு கொடுத்த அவருடைய மேன்மைகளை எல்லாம் நினைத்து 3 மாதங்கள் நம்மை நடத்தி வந்த அதிசயமான பாதைகளை எண்ணி யோசித்து ஆண்டவர் நாமத்தை உணர்வோடு நாம் எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். தாழ்விலே என்னை கண்ணோக்கி பார்த்து தயவால் என்னை உயர்த்தி வைத்தி தகுதியே இல்லா என் நிலை அறிந்து நீரே தகுதியாய் எனக்காய் நின்றி தாழ்விலே என்னை கண்ணோக்கி பார்த்து தயவால் என்னை உயர்த்தி வைத்தி தகுதியே இல்லா என் நிலை அறிந்து நீரே தகுதியாய் எனக்காய் நின்றி இன்று நான் காணும் மேன்மைகள் எல்லாம் உந்தனின் கரங்களா எனக்கு தந்தி. எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும்? இன்று நாம் காண்கிற மேன்மைகள் எல்லாம் அவருடைய கரங்களிலா நமக்கு வந்ததை எண்ணி எல்லாரும் சொல்வோம் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நாள்தோறும் நீர் செய்த நன்மைகள் ஏராளமே நடத்தின பாதைகள் அதிசயமே நீ செய்த நன்மைகள் ஏராளமே நடத்தின பாதைகள் அதிசயமே. என் இயேசுவே என் நேசரே நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. சொல்லுங்க, என் இயேசுவே என் நேசரே செய்த நன்மைகள். மறுபடியும் சொல்லுவோம், என் இயேசுவே என் நேசரே நீ செய்த நன்மைகள். என் இயேசுவே என் நேசரே நீ செய்த. எத்தனை பேர் நன்றியோடு அவரை துதிக்கிறீங்க? நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்
நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நீர் செய்த நன்மைகள் ஏராளமே, நடத்தின பாதைகள் அதிசயமே. நீர் செய்த நன்மைகள் ஏராளமே, நடத்தின பாதைகள் அதிசயமே. ஓ நீர் செய்த நன்மைகள், நடத்தின பாதைகள், நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நீர் செய்த நன்மைகள் ஏராளமே, நடத்தின ஓ நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த நன்மைகள், நடத்தின பாதைகள் அதிசயமே. நீர் செய்த நன்மைகள் ஏராளமே, என்னை நடத்தின பாதைகள் அதிசயமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்து பாடுனீங்க? கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஈடே இல்லை. என்னை ஜீவனோடு கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவர் என்னோடு கூட இருப்பதே எனக்கு மிகப்பெரிய தைரியம். யார் என் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, ஏசப்பா என் கூட இருக்கிறார். அவர் தான் என்னை நடத்த முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை நடத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் மிகப்பெரிய ஆண்டவர். பாடல் வரிகளில் பாடின எல்லா வார்த்தைகளும் நன்றியோடு அவரை துதிக்கணுமா. ஏன்னா அவரை காட்டிலும் மனுஷனுக்கு நன்மை செய்ய ஒருவராலுமே முடியாது. குடும்பத்தை நடத்த, குடும்பத்தின் பிள்ளைகளை பாதுகாக்க அவரை மாதிரி ஒரு நல்ல ஆண்டவரை நம்ம பார்க்கவே முடியாது. எத்தனை பேர் இந்த 3 மாதங்கள் அப்படி கர்த்தர் நடத்தியிருக்கிறார்? அதுக்கு தான் நன்றியோட கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறேன். அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துகிறவர்களாக இருக்கிறோம். இப்போ அடுத்து நாம் பாட போகிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான். ஆனால் அந்த பாட்டில் கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார், இவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை நாம் உணர்வுள்ள இருதயத்தோடு இந்த காலை நேரத்தில் நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நான் எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து கர்த்தரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தி ஆண்டவரை போற்றி பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும். எத்தனை பேர் சொல்றீங்க உண்மை? சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் ஒரு நாளும் விலகிடா. மறுபடியும் சொல்லுவோம், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமான தேவன், ஆறுதல் அளிக்கிற கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், சமாதானம் தருகிற தேவன். 3 மாதங்கள் அப்படி நமக்கு செய்திருந்தார். அதை எண்ணி பார்த்து ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், சர்வ வல்லவரே, சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார்.
கண்ணீரை காண்கிறார், காதலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், காதலை வேதனை வேதனை அறிகிறார். ஓ வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார் என்று விடுதலை. எல்லாரும் சேர்ந்து துதிப்போம். சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சொல்லுங்க, என் இயேசு நல்லவர், ஒரு நாளும் விலகிடா. நோக்கிடு இயேசுவை, நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே. ஓ கூப்பிடு உண்மையா, இன்று கூப்பிடு உண்மையா. குறையெல்லாம் நீக்குவார், இயேசு குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை. நம் இயேசு ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, இயேசுவின் அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்வோம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர். கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஓ நம் இயேசு நல்லவர், ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஓ எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். எத்தனை இழப்புகள். சொல்லுங்க, கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், நம் கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், அவர் கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம்,
சேர்க்கிற ஆண்டவர், பிரிக்கிற ஆண்டவர் இல்லை. பிரிக்கிறவன் பிசாசு. பிரிஞ்சு இருக்கிறது, குழப்பத்தை உண்டு பண்றது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்ய வேண்டியது பிசாசு தான் செய்வான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரிவு பிசாசுனால தான் வரும். ஆமா, அவங்கள பிசாசுன்றாதீங்க. என் மனைவி என்ன ஒரு மாதிரி தான் பார்க்குறான். பிரிவுன்றது பிசாசு கொண்டு வருது. சபையை பிரிப்பான், குடும்பத்தை பிரிப்பான், எல்லாத்தையும் பிரிக்கிறது தான் அவனோட வேலை. ஆனா பிரிந்திருக்கிறதை ஒன்று சேர்க்கிறவர் கர்த்தரா இருக்கிறார். இந்த சபை பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஆன்லைன்ல பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா நான் சொல்றேன், அவங்களுக்கு என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க வேண்டுமானால் ஒன்று சேர்ந்தால் மாத்திரமே சுதந்திரிக்க முடியும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சுதந்திரிக்க நம்ம பாடணும்ல, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். அப்படின்னா ஒன்று சேர்ந்தால் சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க முடியும். நிச்சயம் அதை செய்ய போறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? பொய் என்னைக்குமே ஜெயிக்க போறதில்ல, உண்மைதான் ஜெயிக்கும். நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை போதும், அந்த தைரியம் போதும். இத்தனை ஆண்டுகளை கடக்க எனக்கு உதவி செய்த ஆண்டவர் இனியும் தாண்ட, ஜெயிக்க, தப்பி செல்ல எனக்கு உதவி செய்கிற அற்புதமான ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதுனாலே எல்லாம் வாய்க்கும், எல்லாம் நடக்கும். சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க நம்மால் முடியும். எத்தனை பேர் உணர்ந்து பாடுனீங்க? நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர், இதுவரை கைவிடாத ஆண்டவர். நான் போகிற அடுத்த மாதத்துக்குள் நுழைய போகிறேன். நான் நம்பணும், ஆண்டவரே இதுவரைக்கும் என்னை கைவிடாமல் எனக்கு துணை நின்றீரே, என் குடும்பத்தை பாதுகாத்தீரே, என் சபையை பாதுகாத்தீரே. ஓ ஸ்தோத்திரம். சத்துரு ஒருபோதும் அவன் காரியங்கள் வாய்க்காமல் செய்து நீர் எங்களோடு கூட ஜெயமாக நிற்க பண்ணினீரே. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது, நீர் எங்களோடு கூட வருகிறீர் என்ற தைரியத்தோடு ஏப்ரல் மாதத்துக்குள் நாம் நுழைய, இந்த மாதத்தின் இறுதியில் நாம் நன்றி செலுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய பாதுகாப்பு நம்மேல் இருக்கிறது. அவருடைய பாதுகாப்பின் கரம் நம்மேல் இருந்து நடத்தினதை நாம் எண்ணி பார்த்து உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவர் செய்ததை நாம் நினைத்து கர்த்தரை துதித்து நாம் உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலை என்னை காக்கும். அவர் எப்படிப்பட்டவர்? ஓ வல்லமை மாட்சிமை உடையவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை,
கிருபை தந்தாரே. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஓ இயேசு ராஜா என் பலனானி. சொல்லுங்க, இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி. ஆராதனை 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 உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. நம்முடைய இடத்தில் எழும்பி நின்று அற்புதமான ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நாங்கள் உண்மையை ஆராதிப்போம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி பாடுவோம், உணர்வோடு உயர்த்துவோம். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம், மறுபடியும் சொல்லுவோம், எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம். ஓ ராஜா நீ செய்த எண்ணியே துதிப்பேன். ஓ ராஜா நீ செய்த எண்ணியே துதித்திடுவேன். ஆராதிப்போம். ஓ ஆராதனை. ஓ எங்கள் தெய்வமே, ஆராதனைக்குரியவரே, சர்வ வல்லமை உள்ளவரே. ஓ ஆராதனை உமக்கே. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆராதனை. ஓ ஆராதனை. ஓ ஆராதனை. எங்கள் தெய்வமே, கடைசியா எல்லாரும் இணைந்து ஆராதனை. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனைக்குரியவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே, நாங்கள் உம்மையே எண்ணி துதிக்கிறோம். இது ஏராளமான நன்மைகளை எங்க வாழ்க்கையில செய்திருக்கிறீர். எங்களுக்கு ஒன்றும் குறை இல்லப்பா. எங்களை சூப்பரா நடத்துகிறீர். எங்களை நன்றாய் நடத்துகிறீர். நீ நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் யோசிக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம். அந்த பாதைகளை எண்ணி எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை காக்கிற தேவன் என்று சொல்லி துதிக்கிறோம். எங்கள் பலவீன நேரத்தில் உம்முடைய கிருபையை தந்து நடத்தினவர் என்று சொல்லி துதிக்கிறோம். எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மையே துதிப்போம் என்று நாங்கள் உண்மையா இந்த ஆராதனையில சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்மை காட்டிலும் எங்களுடைய ஆண்டவரே உம்முடைய சிறகுகளின் நிழலுக்குள் எங்களை அவ்வளோ சேஃபா நீங்க வைத்துக் கொள்ளுவதை we can feel. ஆண்டவரே, நாங்க அதை உணர முடிகிறது. கர்த்தரே எங்களுக்கு பலனா இருக்கிறீர். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? இயேசுவே எனக்கு பலனா இருக்கிறீர். நல்லா இது நல்லா பிசாசு கேட்குற மாதிரி சொல்லுங்க. இயேசுவே எனக்கு பலனா இருக்கிறீர். இயேசுவே எனக்கு பலனா இருக்கிறீர். இயேசுவே எனக்கு பலனா இருக்கிறீர். ஹல்லேலூயா. இயேசு நமக்கு பலன். வேற ஒரு பலனும் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் என் பலத்தை சுய பலத்தில் போராடினா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா இயேசு எனக்கு பலனா இருந்தால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், தாண்ட முடியும். ஓ, உமாலே ஒரு சேனைக்குள் பாய முடியும், மதிலை தாண்ட முடியும். ஓ, அப்படிப்பட்ட பலனுள்ள ஆண்டவர் நீர் எங்களுக்காக இருக்கிறீர். எங்களுக்காக
நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற நல்ல தேவனா இருக்கிறீர் அப்பா. எத்தனை பேர் இயேசுவே இயேசுவே என்று சொல்லி இந்த காலை வேளையில உயர்த்த போகிறீர்கள்? ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி எல்லாரும் ஆண்டவரை, நம்முடைய கர்த்தரை நாம் உயர்த்தி அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை உயர்த்துவோம். எங்கள் பலனே உம்மை உயர்த்துகிறோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நன்மைகள் நினைக்கின்றேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? இஸ்ரவேலின் ராஜா, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைச்சு ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, இயேசுவே 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 இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. எத்தனையோ பிரச்சனைகள், புயல்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக அது அடித்தாலும் கர்த்தர் அதிலிருந்து முன்னேறி செல்வதற்கு, தப்பி செல்வதற்கு எனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிற அற்புதமான ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி முன்னேற்றத்தின் பாதையில் வந்தவர்களா? அவர் செய்த நன்மைகளை, அவர் கரம் நம்மை தாங்கினதை எண்ணி அவரை உயர்த்துங்கள். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலம் தந்தவரே, பலத்தை நீ தந்ததற்கா. ஓ திருக்கரம், எங்களை தாங்குகிற உம்முடைய கரம், கடும் பிரச்சனைகளிலும் அங்க முன்னேறி செல்ல, முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே 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 இயேசு. ஹல்லேலூயா இயேசு. ஓ நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. What a love you have on us, O Father. அன்பிற்காக, அவருடைய அளவில்லாத அன்பு நம்மேல் ஊற்றப்படுகிறதுனால, ஓ ஸ்தோத்திரம், எல்லாவித காரியங்களையும் தாண்ட முடிகிறது. சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் உணர்ந்து சொல்லி உயர்த்துவோம். Thank you, Jesus. எதிர்க்கிறவர் முன்பிலோ தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பால்
நன்றி. ஓ நன்றி, நன்றி, நன்றி நாதா. அளவில்லாத அன்பிற்காக நீங்க மாத்திரம் சொல்லுங்க. ஓ நன்றி. அளவில்லா நன்றி, நன்றி. அளவில்லா அன்பிற்காக உம்முடைய அளவில்லாத அன்பு எங்க மீது நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எந்த அன்பும் இந்த அன்பிற்கு ஈடாகாது. நீர் என்மேல் வைத்த அன்பு என்னை ஜெயிக்க வைக்கிறது. நீர் என்மேல் வைத்த அன்பு ஆண்டவரே, கடும் பிரச்சனைகளா இருந்தாலும், கடும் போராட்டங்களா இருந்தாலும், நீர் என்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அதை தாண்ட எங்களுக்கு உதவி செய்கிறீர் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு அப்படி செய்கிறவரா இருக்கிறார்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீரே என் வாழ்க்கையின் பலன். இந்த வார்த்தையை சொல்லுங்க, நீரே என் வாழ்க்கையின் பலன், நீரே என் வாழ்க்கையின் பலன். ஓ ஸ்தோத்திரம். நான் அல்ல, நான் அல்ல, என்னுடைய சரீரத்தில் ஏற்படுகிற பலன் அல்ல, நான் பலவான் அல்ல, என்னுடைய பலவான் என்னோடு கூட இருக்கிறதுனாலே நான் பலவானா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஷகதல பரதனரகா ஓ ரிகா பதலரபோ ஷிமதனகா. ஓ ஹல்லேலூயா. ஓ என்னை பலப்படுத்துகிற இயேசு என்னோடு கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். நல்ல பிசாசு கேட்கிற மாதிரி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஓ ஸ்தோத்திரம். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஒருவேளை சரீரம் பலவீனமா இருக்கலாம். இப்ப நீங்க சொல்ற இந்த வார்த்தையில பலப்படுத்துகிற கர்த்தருடைய வல்லமை உங்க மீது புறப்பட்டு வரப்போகிறது. ஓ ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஓ ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. எங்கள் இருதயத்திலும் பலவீனமா இருக்கிறது. சில நேரம் எங்கள் ஆத்துமா பலவீனப்படுகிறது, எங்க சரீரம் சோர்வாகிறது. இது எல்லாவற்றிலும் உம்முடைய சமூகத்துக்கு இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் எங்களை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறீர், எங்களை தைரியப்படுத்த ஒருவர் இருக்கிறீர். எங்களை முன்னேறி செல்ல விடாமல் தடுக்கிற எல்லா காரியத்திலும் எங்களை முன்னேற்றத்தின் பாதையில் நடத்துகிற கர்த்தர் என் கரத்தை பிடித்து எனக்காக துணை நிற்கிறவராய் நீர் இருக்கிறதுனாலே ஓ ஸ்தோத்திரம். இதுதான் எங்களுக்கு மேன்மை ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு எங்களை பலப்படுத்துகிறது. தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. உம்முடைய வசனம் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அது எங்க கால்களுக்கு தீபமா இருக்கிறது என்று வாசிக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காண்பிக்கிற உம்முடைய வசனத்தின் மூலமாக இப்பொழுது நீர் பேச போகிறீர் ஆண்டவரே. இருதயத்தை திறந்து வைத்து நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இந்த ஆராதனையிலே பேசுவீராக. உம்முடைய நாமம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் தருகிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.